தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே வீட்டில் வைத்து அலோபதி மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே பலமுறை கைதானவர் மீண்டும் அதே குற்றச்சாட்டில் சிக்கியிருப்பதன் பின்னணி என்ன? தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே உள்ள கமலநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 49 வயதான முருகேசன். இவர் எலக்ட்ரோபதி என்னும் மருத்துவ முறையை பயின்றதாக கூறப்படுகிறது. இது தாவரங்களின் சாறுகளில் இருந்து தயாரிக்கப்படும் ஒருவித மாற்று மருத்துவ முறையாகும். ஆனால் பொதுமக்கள் பலரும் அலோபதி மருத்துவத்தில் ஈடுபாடு காட்டுவதால் முருகேசனிடம் வைத்தியம் செய்து கொள்ள யாரும் ஆர்வம் காட்டவில்லை என தெரிகிறது. பொறுத்து பார்த்த முருகேசன் தானும் ஒரு அலோபதி மருத்துவராக மாறிவிட்டால் என்ன என தீவிரமாக நினைத்திருக்கிறார். உடனே ஸ்டெத்தஸ்கோப்பும் ஊசியுமாக களத்தில் துபக்கடீரென குதித்திருக்கிறார். தன்னை தேடி வரும் நோயாளிகளுக்கு அலோபதி மருந்துகளை எழுதி கொடுப்பது மட்டுமல்லாமல் ஊசி மூலம் அலோபதி மருந்துகளை உடலில் சர்ரென்று செலுத்தியிருக்கிறார். இவர் ஒரு போலி மருத்துவர் என்பதை புரிந்து கொண்ட ஒரு சிலர் தருமபுரி மாவட்ட மருத்துவத்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர். புகார்கள் குவிந்த நிலையில் தருமபுரி மாவட்ட தேசிய நலவாழ்வு குழும அலுவலர் வினோத்ராஜ் மற்றும் தொப்பூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் முருகேசன் வீட்டில் வைத்து பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்தது. அவர் மீது தொப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவர் வைத்திருந்த ஆங்கில மருந்து மாத்திரைகள் மற்றும் சிரிஞ்ச் ஊசிகள், குளுக்கோஸ் பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் முருகேசன் ஏற்கனவே அதியமான் கோட்டை, தொப்பூர் காவல் நிலையங்களில் போலி மருத்துவர் வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. நல்லம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் இதுபோன்ற ஏராளமான போலி மருத்துவர்கள் அலோபதி மருத்துவம் பார்த்து வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் அவர்களை இனம் கண்டு உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த கடத்தூர் பகுதியில் போலி மருத்துவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது தொப்பூர் அருகே மீண்டும் ஒரு போலி மருத்துவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மாவட்ட மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.